உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் கருடா நாளை முதல் தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். திரு கோட்டீஸ்வரன், ஒரு 3 வாரங்களாக ரக்கை கட்டி பறந்த ரூமர்ஸ் இல்ல தகவல் இல்ல புரிதல், இதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது தாவக. இதனது பின்னணி என்னன்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ங்க. அதாவது கூட்டணியில இருக்காங்களா இல்லையா, யார் யாரோட போவாங்க அப்படின்ற இந்த வியூகங்கள் அமைக்கிறதுக்கு உண்டான வேலைகள், இந்த சமிக்கைகள் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 1.5 வருடம் என்பது எப்படி போகும்னே தெரியாது. தேர்தல் நேரம் வருங்கும்போது அந்த கடைசி 6 மாசம் பாத்தீங்கன்னா வேகம் எடுத்துரும். அப்ப இங்க என்னன்னா, நீங்க கடந்த ஒரு 3 வாரங்களா பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த பேசுபொருள் இருக்கு. இதற்கு புள்ளியார் சுழி போட்டதே திரு விஜய் அவர்கள் தான். நாங்க கூட்டணிக்கு தயார், நாங்க எங்க தலைமை ஏத்துக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கூட்டணிக்கும் வரும், தலைமையும் வேணும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு வேல்யூவேஷன் ஏற்றிருக்காரு. இப்ப சமீப காலமா என்ன ஊடகங்கள் செய்தி வருதுன்னா, அதிமுகவும் விஜய் அவர்களும் ஒன்று சேர்ந்து விடுவாங்க, கூட்டணியில போவாங்க அப்படின்னும் போது அது அவங்களுக்கு இன்னைக்கே அதை ஒத்துக்கிட்டாங்க, அதை ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு வேல்யூவேஷன் குறைஞ்சு விடும், மதிப்பீடு குறைந்து விடும். அந்த காரணத்தினால் அது ஒரு வியூகம். அதனால அடைத்து விட்டது போல ஒரு புரிதல் வரலையா அந்த அறிக்கை மூலமா? இல்ல, அரசியல்ல நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பர்களும் கிடையாது. இன்னைக்கு சிவசேனாவும் பாரதிய ஜனதா கட்சியும் எதிர் துருவத்துல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வைகோ அவர்களும் திமுக அவர்கள் அதுல பிரிஞ்சப்போ வைகோ தான் அடுத்து எதிர் திமுகன்ற மாதிரி பேசுபொருள் இருந்தது. இவர்கள் அரசியல் ஆதாயத்துக்கொசரம் சூழ்நிலைக்கு வரும் மாறக்கூடிய தன்மை படைத்தவர்களா நமது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளோ இல்ல இந்திய திருநாட்டு அரசியல்வாதிகளோ. ஒரு தேர்தலை விட்டு இன்னொரு தேர்தல் நிலைப்பாடு மாறலாம் சார். இப்போ நடுவுல இருக்கிறது ஒரே ஒரு தேர்தல் தான். இப்ப இன்னைக்கு அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு 25 அடுத்த வருஷம் கூட்டணி வச்சா அது அதுவும் ஒரு புதிய கட்சிக்கு அவங்களோட கிரெடிபிலிட்டிக்கு ஒரு வலுவிழப்பா இருக்காதா? இல்ல, அது நீங்க கேட்கறது ஒரு தார்மீக அடிப்படையில ஒரு நல்ல கேள்வி. பட் அந்த கேள்விக்கு பதில் என்னன்னா, 234 தொகுதியில நீங்க சொல்லுங்க, விஜய் அவர்களுக்கு வேட்பாளர் இருக்கிறாரா? அதிமுகவையும் வலிமையாக இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்களையும் மாவட்ட தலைமை எதிர்த்து களம் காண்றதுக்கு செலவு பண்றதுக்கு வேட்பாளர்கள் இருக்கிறாங்களா? கட்ட பஞ்சாயத்துல இருந்து போலிங்ல ஒரு சில பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் கையாளுறதுக்கு விஜய் கட்சிகள்ல ஆள் இருக்காங்களா? இந்த கேள்விக்கெல்லாம் விஜய் அவர்கிட்ட பதில் இருக்கானா? கிடையாது. விஜய் அவர்கள் போய் அவர் முதலமைச்சர் வேட்பாளர் ஆகணும் அப்படின்றது அவரோட வியூகமா இருக்கலாம். பட் கள நிலவரம் இந்த 3 வாரத்துல பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களை தாக்கி ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை விடுறாரு, ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி திருப்பி தாக்கி அறிக்கை விடுறாரு. திமுகவும் அதிமுகவும் அவர்களுக்குள்ள கோல் போஸ்ட் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது விஜய் அவர்களுக்கு நல்லது கிடையாது. இன்னொரு இருந்தாதான் விஜய் அவர்கள் உள்ள வர முடியும். நீங்க உங்களுடைய புரிதல், இன்னைக்கு அவர் ரூல் அவுட் பண்ணினாலும் கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாலும் அதை கம்ப்ளீட்டா முழுமையா ரூல் அவுட் பண்ணிட முடியாது, அதுக்கான வாய்ப்புகள் இன்னமும் இருக்கு அப்படின்னு கருதுறீங்க? அதிமுக விஜய் கூட்டணிக்கான வாய்ப்பு கண்டிப்பா 100% இருக்குங்க. எதிரிக்கு எதிரி நண்பர்கள் என்பது மாறும், புரியுதுங்களா? இப்போ விஜய் அவர்கள் ஒண்டி ஒரு முடிவு எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, தேர்தல் நேரத்துல மாறும்போது சூழ்நிலைகள் மாறலாம். விஜயால தனியா அவர் தனித்து போறாருன்னா, நான் சொல்லுகிறேன், 2 திராவிட கட்சிகளும் சேர்ந்து விஜயங்களை அழிப்பதற்கு உண்டான வேலைகளை பார்ப்பாங்க. அவரோட அந்த கழக கட்சியை ஒரு சில பிரச்சனைகள் வரும் அவருக்கு. அந்த நேரத்துல அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியல. இல்ல விஜய் தனியா போறாருன்னு கூட வைத்துக் கொண்டாலும் கூட அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு இப்ப சொல்றதுனால என்னன்னா, விஜய் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர், விஜய் அவர்களை நம்பிதான் கட்சி, விஜய் தான் அடுத்த மாற்று அப்படின்ற அந்த வேல்யூவேஷன் இதை ஏத்துறதுக்கு உண்டான இந்த பேர வலிமையை கூட்டக்கூடிய யுக்தின்னு பாக்குறதா? ஆமா ஆமா, நாங்க இப்பவே ஒரு கூட்டணிக்கு கமிட் ஆயிட்டோம், இல்ல ஒரு பேசுபொருள் பண்ணிட்டோம் அப்படின்னா அவருக்கு உண்டான அந்த முக்கியத்துவம் குறைந்து விடும். அண்ணன் திருமாவளவன் கூட எடுத்துக்கங்க, இன்பதுரை ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு, அதிமுகவோட வழக்கறிஞர் கலந்துக்கிட்டு இதுல அரசியல் பேசாதீங்க கொள்ளாதீங்கன்றாங்க. அந்த மாதிரி ஒரு நட்பு நம்ம தமிழகத்துல ரொம்ப நாளா பார்க்கல. அதே மாதிரி கூட இருக்கிற ஆதவர்ஜுனா அவர் திமுகக்கு எதிரான ஒரு சில கருத்துக்களை சொல்றாரு. இது எல்லாமே எதற்குன்னா, அந்தந்த கட்சியினுடைய வலிமையையும் அந்தந்த கட்சியினுடைய தேர்தல் வியாபார யுக்திகளையும் தேர்தல் கணக்கீட்டுல அதிக சீட்டு வாங்குறதுக்கு உண்டான வியூகங்களா தான் நான் பார்க்கிறேன். 2 தரப்புலயும் ஃபீலர்ஸ் இந்த கடந்த 2-3 வாரங்கள்ல குறிப்பாக விஜய் அதிமுக பத்தி பேசாத போது பிளஸ் கூட்டணி ஆட்சி அப்படின்னு பேசின பிறகு விஜய் தரப்புலயும் அதிமுக தரப்புலயும் ஃபீலர்ஸ் விடப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்மளால ஊர்ஜிதமா சொல்ல முடியுமா? அதாவதுங்க, ஃபீலர்ஸ் விட்டுருக்காங்களோ இல்லையோ, ஒருத்தர் தாக்கிக்காதே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தானே. நீங்க ஊழலை பத்தி பேசும்போது அதிமுக எப்படி நீங்க தவிர்த்துட்டு போவீங்க? புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அதிமுக தொண்டர்களுக்கு புரட்சி தலைவி, ஒரு வீர தலைவர், எல்லாரும் பொதுமக்கள் பார்வையிலயோ இல்ல நீதித்துறை பார்வையிலோ அவர் குற்றவாளி. அப்ப திமுக ஊழல் குற்றச்சாட்டுகள் அவர்தான் இருக்கு. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டு சாட்டப்பட்டவர்கள் தான் இன்னைக்கு திமுக அமைச்சர்களா வராங்க.
அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தை பார்க்கும்போது அதை பிரிச்சு பாக்குறீங்க. அதே மாதிரி விஜய் அவர்கள் பாருங்க. இல்ல, இது இப்படியும் புரிஞ்சுக்கலாம்ல. விஜய் அதிமுகவை அட்டாக் பண்ணாததுக்கான காரணம் அதிமுகவோட கூட்டணி அல்ல, அதிமுக வாக்குகளை குறிவைத்து அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்ல. நரேந்திர மோடி கூட பிஜேபி தரப்புல கூட கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை பெருசா அட்டாக் பண்ணல. ஆனா அதுக்கான யுக்தியா என்ன சொன்னாங்கன்னா, அவங்களை அட்டாக் பண்ணாமலேயே அவங்களுடைய ஓட்டரை பேச கவர்றதுக்கான யுக்தி அப்படின்னாங்க. அது போல ஒரு நிலைப்பாடு அதிமுகவோட கூட்டணி வைக்காமலேயே அதிமுகவை விமர்சிக்காமல் அதிமுக வாக்குகளை தம் பக்கம் இழுக்கக்கூடிய யுக்தியாக விஜயோடைய பேச்சையோ அந்த கூட்டணி ஆட்சிங்கிற கருத்தையோ ஏன் பார்த்திட முடியாது? இல்ல, கண்டிப்பா அது பார்க்கணும். நீங்க சொன்னது கோடிட்டு காமிச்சது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி விவரம், அது ஒரு பார்வையும் கூட. இது வந்து பிளான் பி. பிளான் ஏ நம்ம முன்னாடி பேசியிருக்கோம், இது பிளான் பி. அதாவது கூட்டணிக்கு போகாம எம்ஜிஆர் அவர்களை பெருமையா பேசிட்டு திராவிட பெருமை பேசும்போது அதிமுக தொண்டர்களுக்கோ இல்ல அங்க எம்எல்ஏ சீட்டு கிடைக்காதவர்களோ இல்ல அங்க அதிருப்தியில் இருக்கிறவங்க விஜயை நோக்கி வரலாம். அதே மாதிரி வாக்காளர்களும் இளம் வாக்காளர்களோ இல்ல பெண்களோ வந்து விஜய் நோக்கி வரலாம். அதிமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டு திமுக எதிர்ப்பு தான் அதிமுக வாக்கு. அந்த திமுக எதிர்ப்பை வந்து விஜய் அவர்கள் வீரியமா செய்யறாரு, தீர்க்கமா செய்யறாருன்ற அந்த பட்சத்துல அந்த புரிதல்ல கட்சிக்காரர்களும் சரி வாக்காளர்களும் சரி விஜயை நோக்கி வர்றதுக்கு உண்டான வியூகங்களும் இருக்கு. அரசியல்ல வந்துட்டு ஒரு 4 சைடுல 4 டைரக்ஷன்ல அவங்க வியூகங்கள் அமைப்பாங்க. அது அந்த நேரத்துல எந்த வியூகம் தேவையோ அதை எடுத்துக்கோங்க. இவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நிரந்தர கொள்கையோ இல்ல நிரந்தர வந்து அரசியல்ல நாங்க இப்படிதான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. கடந்த வரலாறை வைத்து நான் சொல்கிறேன், யாரு கூடனா சேருவாங்க. பெரியாரும் ராஜாஜியும் கூட ஒன்னா சேர்ந்து இருக்கிறாங்க, எதிர் துருவங்கள். அப்படி இருக்கும்பொழுது விஜய் அவர்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு நாளைக்கு ஒரு நிலைப்பாடுன்னு கிடையாது. இந்த நேரத்துல எதிரிகளை வீழ்த்துறதா முக்கியம், கூட்டணி வேற கொள்கை வேறன்னு சொல்லி பேசக்கூடிய மண்ணு தான் இது தமிழக மண். அதனால நம்ம வந்து நாளைக்கு என்னன்றத நம்ம வந்து 100% சொல்ல முடியாது. விஜய் அவர்கள் கூட்டணி வரலாம், வராம போலாம். பட் இன்னைக்கு புசி ஆனந்த் அவர்கள் விட்ட அறிக்கைக்கு காரணம் விஜய் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளரா அவங்க காட்ட விஜய்க்கு இமேஜ் பூஸ்ட் ஆகும். அதை வைத்து அதிக சீட்டுகள் அவங்க வாங்கலாம். இல்ல அவங்களே ஒரு கூட்டணியை தலைமையா எடுத்து நடக்கிறதுக்கு உண்டான வியூகத்துக்கு உண்டான பார்வையை அவங்க பயணம் பண்றாங்க. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா நாளை முதல் தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.